டாங் தமிழ். ஒரு ஊர்ல ராஜுன்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த குட்டி பையனுக்கு கேள்வி கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்பான். அப்படிதான் ஒரு நாள் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தாவை ரோட்ல பார்த்தான். உடனே அவன் அந்த தாத்தா கிட்ட போய், தாத்தா நம்ம எதுக்கு தும்புறோம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, நம்ம மூக்குல இருக்கிற அழுக்க வெளியேற்ற நம்ம உடம்பு செய்யற ஒரு ப்ராசஸ் தான் தும்மல் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு நாள் அவன் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணான். அப்ப அவன் ரோட்ல ஒரு அங்கிள் பார்த்தான். உடனே ராஜு வந்து அங்கிள் கிட்ட, அங்கிள் நம்ம ஹார்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை துடிக்கும் அப்படின்னு கேட்டான். என்னடா இவன் இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்டுட்டான் அப்படின்னு ஷாக் ஆன அந்த அங்கிள் ஒரு தடவை நல்லா ஆராய்ச்சி பண்ணி, நம்ம ஹார்ட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 தடவை துடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹார்ட்டு துடிக்கிறதுக்கு பிரேக்கே கிடையாது. நம்ம தூங்குறப்ப கூட ஹார்ட்டு துடிச்சிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு நாள் சண்டே ராஜுக்கு ஸ்கூல் லீவ்ல. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த சிக்கன் பிரியாணியை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தான். அப்போ ராஜுக்கு வழக்க போல டவுட் வந்துடுச்சு. என்ன தெரியுமா, நான் சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி இப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு. ராஜு ஓடியே போய் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்த அம்மா கிட்டேயே கேட்டான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு இதுக்கு பதில் தெரியல. ஆனால் ராஜுக்கு மனசு கேட்கவே இல்லை. எப்படியாவது இந்த கேள்விக்கு பதிலை இப்பவே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நினைச்சான். அப்பதான் ராஜுக்கு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க ரீமா ஆன்டி ஞாபகம் வந்தது. ரீமா ஆன்டி ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அந்த ஆன்டி கிட்ட கேட்டா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு ராஜுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ராஜு குடுகுடுன்னு ஓடி ரீமா ஆன்டி வீட்டுக்கு போனா. அங்க போனா ரீமா ஆன்டி ஏதோ புது மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. ராஜு ரீமா ஆன்டி கிட்ட கேட்டா, ஆன்டி நான் இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். அந்த சிக்கன் பிரியாணி இப்போ என் உடம்புல எங்கே போயிருக்கும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ரீமா ஆன்டி சொன்னாங்க, நீ சரியான டைம்க்கு தான் வந்திருக்க ராஜு. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மிஷின்னால இப்போ நீ சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி உன் உடம்புல எங்கே இருக்குன்னு பார்க்க போற அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்ச மிஷினை ஆப்ரேட் பண்ணாங்க. அப்போ ராஜு எறும்பு சைஸுக்கு குட்டியா மாறிட்டா. இப்போ ராஜு எங்க இருக்கான் தெரியுமா, அவனோட நாக்குல. ஆமா, ராஜு அவன் உடம்புக்குள்ள போய் அவன் உடம்புல என்னென்ன நடக்குதுன்னு சுத்தி பார்க்க போறான். அவன் உடம்புல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ரீமா ஆன்டி ராஜு கூட சேர்ந்து ஒரு குட்டி ரோபோவையும் அனுப்பியிருந்தாங்க. முதல்ல ராஜு ரொம்ப பயந்துட்டான். ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக அவன் ஜாலியா இருந்தான். குட்டி ரோபோ சொல்லுச்சு, ராஜு நீ சாப்பிட்ட சிக்கன் பிரியாணிய உன்னோட பல்லு நல்லா மென்னுட்டு இருக்கு. உன்னோட எச்சி உன்னோட உணவை ஈஸியா கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அடுத்து அந்த உணவு சறுக்கு மாதிரி இருக்க ஒரு பைப்புக்குள்ள போச்சு. ராஜுவும் அந்த பைப் வழியா ஜாலியா சறுக்கிக்கிட்டே போனான். அப்போ குட்டி ரோபோ சொல்லுச்சு, ராஜு இதுதான் உன்னோட உணவு குழாய். இது வழியாதான் நீ சாப்பிட்ட உணவு உன்னோட வயிற்றுக்குள்ள போகும் அப்படின்னு. சறுக்கிக்கிட்டே போன ராஜு பொத்துன்னு ஒரு இடத்துல விழுந்தான். அவனை சுத்தி தண்ணியும் அங்கங்க பபிள்ஸுமா இருந்துச்சு. ஆனா அங்க பயங்கர ஸ்மெல்லு. அப்போ குட்டி ரோபோ சொல்லுச்சு, நீ இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜூஸ். அது ரொம்ப அசிட்டிக்கானது. இதுதான் உன்னோட உணவை பசை மாதிரி மாத்தும் அப்படின்னு. உணவு அங்க இருந்து நகர ஆரம்பிச்ச உடனே ராஜு டனல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போனா. அப்ப ரோபோ சொல்லுச்சு, இதுதான் உன்னோட சிறுகுடல். இங்கதான் பெரிய மேஜிக் நடக்கும். இதுல இருக்கிற வில்லி அப்படிங்கிற ஒரு பாகம் தான் நம்ம உணவுல இருக்க விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு எல்லா சத்துக்களையும் உணவுல இருந்து தனியா பிரிச்சு நம்மளோட ரத்தத்துக்கு அனுப்பும் அப்படின்னு. அடுத்து ராஜு எங்க போறான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, அடுத்து போற பிளேஸ்
பிளட். ராஜு அவனோட ரத்த நாளங்கள்ல இருக்க சிகப்பு அணுக்கள் மேல ஜாலியா ரைட் போனான். ரோபோ சொல்லுச்சு, உன்னோட உணவுல இருந்து பிரிக்கப்பட்ட சத்துக்கள் எல்லாத்தையும் இந்த ரத்தம் தான் உன் உடம்புல உள்ள எல்லா பாகங்களுக்கும் எடுத்துட்டு போகும் அப்படின்னு. சத்துக்கள்லாம் பிரிக்கப்பட்டது தவிர மிச்சம் இருக்கிற உணவு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பெரிய குடல் கழிவுகளா நம்ம உடம்ப விட்டு வெளியேற்றும். அப்பதான் ராஜு அவன் ஹார்ட்ட பார்த்தான். அப்போ ராஜுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன தெரியுமா? ராஜு மீட் பண்ண ஒரு அங்கிள் சொன்னது. அது உங்களுக்கும் ஞாபகம் இருக்குதானே? ஆமா, நம்ம ஹார்ட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 டைம் துடிக்கும். அடுத்து அவன் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போனான். அதுதான் அவனோட லங்ஸ், நுரையீரல். நம்ம விளையாடுறதுக்கு, ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறதுக்கு, அதாவது நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த லங்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடைசியா ராஜு ஒரு அழகான இடத்துக்கு போனான். அதுதான் நம்ம பிரெயின். பிரெயின் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி இருந்தது. நிறைய வயர்ஸ்ல லைட் எறிகிற மாதிரி தெரிஞ்சது. அப்போ ரோபோ சொல்லுச்சு, ராஜு, இதுக்கு பேர் தான் நியூரான்ஸ். உன்னோட உடம்பு நடக்கணுமா, பேசணுமா, உட்காரணுமா, ஏன் கண்ணு சிமிட்டணுமான கூட இந்த நியூரான்ஸ் தான் உன் உடம்புக்கு ஆர்டர் பண்ணும் அப்படின்னு. அப்புறம் ராஜு தன்னுடைய உடம்ப விட்டு வெளியே வந்து நார்மலான குட்டி பையனா மாறிட்டான். உடனே ராஜு தன்னோட உடம்புக்குள்ள அவன் பார்த்த எல்லாத்தையும் ரீமாண்டிக்கிட்ட சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணான். அது மட்டும் இல்லாம, நான் லைஃப்ல போன எல்லா ரைடை விட இதுதான் பெஸ்ட் ரைட் அப்படின்னு சொன்னான். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சுதா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடை முதல்ல நம்ம பற்கள் நல்லா மென்னும். அப்புறம் நம்ம வாயில சுடுக்கிற எச்சி அந்த உணவை நல்லா கரைச்சு உணவு குழாய் வழியா வயிற்றுக்கு அனுப்பும். அங்க இருக்க அந்த அசிடிக் ஜூஸ் அந்த உணவை பசை மாதிரி மாத்தி நம்ம சிறுகுடலுக்கு அனுப்பும். சிறுகுடல்ல இருக்க வில்லி அப்படின்ற ஒரு பாகம் நம்ம உணவுல இருக்கிற விட்டமின்கள், சத்துக்கள் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு ரத்தத்துக்கு அனுப்பும். நம்ம ரத்தம் அந்த சத்துக்களை எல்லாம் உடல் பாகங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பும். அதனாலதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். சிறுகுடல்ல பிரிக்கப்பட்ட உணவு தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே பெரிய குடல் கழிவுகளா நம்ம உடம்ப விட்டு வெளியேற்றும். இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா டிங் டாங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.